ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த புதிய மெட்டா ஏஐ அப்டேட்டை கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க. நீங்கள் சாதாரணமாக ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட்டு, ஸ்டோரிஸு, ரீல்ஸ் இதை அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு செட்டிங்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போ மெட்டா ஏஐயில் வந்திருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்ட்டு, ரீல்ஸு, ஒரிஜினல் ஆடியோவை மற்றவங்க எடுத்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பர்மிஷனை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டோட்டல் டேட்டாவையும் மெட்டா ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கும், அந்த மெட்டா ஏஐ ஹெல்ப் மூலமாக மற்றவங்க ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னா அங்கே உங்களுடைய டேட்டாஸை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அனுமதி கொடுத்த மாதிரியான ஒரு பர்மிஷனை எனேபிள் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இப்படி கொடுத்தோம்னா நம்மளுடைய டேட்டாஸ் டோட்டலாக மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம டேட்டாவை வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பர்சனல் டேட்டாஸ் எங்கேயும் வெளியே போகாமல் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்க முடியும். இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. பாட்டம் ரைட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே டாப் ரைட்டில் இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஷேரிங் அண்ட் ரீயூஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அலோவ் பீப்புள் டு கிரியேட் வித் அண்ட் ரீயூஸ் யுவர் கண்டென்ட் இருக்கு. போஸ்ட்ஸ், ரீல்ஸுங்கிறது எனேபிளில் இருந்ததுன்னா ரெண்டையும் டிசேபிள் பண்ணிக்கங்க. அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா அலோவ் பீப்புள் டு கிரியேட் வித் அண்ட் ரீயூஸ் யுவர் ஒரிஜினல் ஆடியோ ஆன் மெட்டா ஏஐ. இதில் கொடுத்துருக்காங்க மெட்டா ஏஐ யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இதில் ரீல்ஸ் எனேபிளில் இருந்ததுன்னா இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் டிசேபிள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பப்ளிக்காக நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டு வேறு எங்கேயும் ரீயூஸ் ஆகாமல் உங்களுடைய கண்ட்ரோல்லையே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பர்சனல் தகவல்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next video.